ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். பிகச்சு இந்த போக்கிமான்ல வரும்ல, அதோட டெய்ல் என்ன கலர்ல இருக்கும்? அதோட டெய்ல் டிப்ல மட்டும் பிளாக் கலர்ல இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஐம் சோ சாரி டு சே யூ ஆர் ராங். இதுதான் ரியல் பிக்சர். இல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. கைஸ், இஸ்ரேல் இஸ் லிசனிங் பிகாஸ் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். என்னோட லைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் வீடியோ கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ, இன்னைக்கு நம்ம கான்ஸ்பிரசி தியரிஸை ரேங்க் பண்ண போகிறோம். ஐ லவ் கான்ஸ்பிரசி தியரிஸ். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னென்ன டியர்ஸ் இருக்க போகுதுன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி அதுதான் வந்து டாப் டியர், 100% ட்ரூ. இது நாகார்ஜுனாவா, அதுதான் அதுக்கு நெக்ஸ்ட் 75% ட்ரூ பட் ஸ்டில் நாட் ப்ரோவன். மிடில் டியர் இஸ் தினேஷ் நியூமாடா, தட்ஸ் 50-50. ஃபோர்த் டியர் இஸ் அப்புறம் அண்ட் தென் லாஸ்ட் டியர் இஸ் சரிடா இப்போ என்ன. லெட்ஸ் ஸ்டார்ட். Number 1. ட்வின் டவர் ஆக்சிடென்ட் வந்து ஃபேக்கு. அது வந்து ரெண்டு பிளேன் வந்து இடிக்கலை, அது வந்து உள்ளே இருந்தே வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னு முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பில்டிங்கில் இருக்க எல்லா முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து அன்னைக்கு லீவு. சரௌண்டிங்கான நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்லி தான். Number 2. இந்த செலிபிரிட்டிஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ மேசன்ஸ் ஆர் இலுமினாட்டியோட குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் தே கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ் அண்ட் தே கேன் பிகம் அ கிரேட் ஆக்டர். அண்ட் மாதிரி சிம்பாலிசம்ஸ், இந்த ஒன் ஐ காட்டுறது, ட்ரையாங்கிள், மூவிஸ் அண்ட் சாங்ஸ், இதெல்லாமே வந்து ஃபாரினில் நடக்குது. அந்த அமெரிக்கா, ஹாலிவுட், அதெல்லாம் வந்து நான் வந்து அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் 100% ட்ரூன்னு சொல்லி ஃபஸ்ட் இயரில் தான் போடுவேன். பட் இது வந்து நம்ம விஜய் 50-50 தான். ஸோ தினேஷ் நியூமாடான்ற டியரில் தான் நான் போடுவேன். Number 3. ஏலியன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். சின்ன வயசுலேருந்தே ஏலியன்ஸ்னால எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தம். அப்புறம்ன்ற டியரில் போடுறேன். Number 5. இன்டர்நெட்டே வந்து ஒரு 25% தான் ரியல் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ரியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே பாட்ஸு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து சர்டன் ட்ரெண்ட்ஸை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும். ஸோ இந்த வார் நடக்கிறது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஃபேக் பாட்ஸை வச்சு நம்மளை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது. ஸோ நான் 100% நம்புகிறேன் ஆர் 75% நம்புகிறேன். ஸோ எது நாகார்ஜுனாவான்ற டியரில் போடுறேன். Number 6. ஹிட்லர் வந்து நல்லது தான் செஞ்சாரு. அவர் வந்து ஜூஸை வந்து ரேசிசம்னால கொல்லலை. கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன். ஜூஸ் வந்து அந்த காலத்தில் வந்து சிபி ப்ராத்தல்ஸ் இதெல்லாமே வந்து நடத்திட்டு இருந்தாங்க. பப்ளிக் நியூசன்ஸாக இருக்கிறதுனால ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து கொன்னாரு. ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்லியில் போடுறேன். ஆர் நோ 75% ட்ரூவில் போடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி கில்ட். Number 7. ஜான் எஃப் கெனடின்றவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அண்ட் அவர் வந்து ஒரு கெனடி குடும்பத்தை சேர்ந்தவர். மக்களுக்கு வந்து கெட்டது செய்யணுன்றது அவருக்கு பிடிக்கல ஆஃப்டர் ஹீ பிகேம் அ பிரசிடெண்ட். ஸோ ஜூஸ்க்கு எதிராக வந்து நிறைய ஸ்பீச்சஸ், இலுமினாட்டிக்கு எதிராக நிறைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து தந்தார். அதுக்கு கொஞ்ச நாள்லேயே ஹி வாஸ் அசாசினேட்டட். ஐ ஹாவ் டு ஆட் சார்லி கர்க் டூ. சார்லி கர்க்கையும் இந்த இதில் சேர்த்துக்கலாம். ஜான் எஃப் கெனடி மாதிரி தான் அவரையும் கொண்டாங்க ஷூட் பண்ணி. அண்ட் அவரும் வந்து ஜூஸ்க்கு எதிராக நிறைய பேசினதுனால ஹி வாஸ் அசாசினேட்டட்னு நான் நம்புகிறேன். சரிடா இப்போ என்ன. Number 8. ஐ மைட் சவுண்ட் கிரேசி ஃபார் சேயிங் திஸ், பட் நான் இது சுத்தமாக நம்பல. அந்த மூணில் எப்படி ஃபுட் ஸ்டெப், அந்த சிமெண்ட் மாதிரி எப்படி வந்திருக்கும், நெக்ஸ்ட்டு அவங்க ஷூ பின்னாடி அந்த இது இல்லை, அதுக்கப்புறம் ஃப்ளாக் எப்படி காற்றே இல்லாமல் எப்படி ஆடும். ஓகே, ட்ரிவியா கொஷின். ஃபர்ஸ்ட் மூணில் கால் வச்சது யார்? If you said no one, you're right. But according to history, it was Neil Armstrong. ஒரு இன்டர்வியூவர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் இந்த பைபிளில் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் ரியலாக வந்து மூணுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி. ஹி ரெஃப்யூஸ்ட். பஸ் ஆல்ட்ரின்ற ஒருத்தர் தான் வந்து செகண்டாக மூணில் கால் வச்சார். நீங்கள் மூணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இப்போ நீங்கள் செகண்ட் டைம் போகல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவர் வந்து நாங்கள் போனால் தானே செகண்ட் டைம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ திஸ் இஸ் 100% ஃபேக். சரிடா இப்போ என்ன டியர் தான். Number 9. இப்போ வரைக்கும் சொன்னது கூட நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இதை சொல்கிறப்போ நீங்கள் 100% என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்க. பெங்களூரில் கூட ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கும்.
அந்த ஹெயில் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பெல்ட் ஆகாமல் ஏதோ சிந்தட்டிக் பால்ஸ் வச்சு செஞ்ச மாதிரி அப்படியே ஒதுங்கி இருக்கும். ஆனால் பில்கேட்ஸ் வந்து ஏதோ ஹியூமன் கைண்ட்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுவும் இந்தியாவில் தான் பண்ணுறாரு. இந்த ஜெட் பறக்கும், அந்த கெம் ட்ரையல்ஸ்லாம் நிறைய இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நானே வந்து ஃபியூ டேஸ் முன்னாடி நோட்டீஸ் பண்ணேன். 2 கெம் ட்ரையல்ஸ் போச்சு, அது டிசிபேட் ஆகி அதுக்கடுத்து அன்நேச்சுரலான ஒரு மழை ஒரு 5 மினிட்ஸ் வேகமாக பெஞ்சு நின்றுச்சு. இருக்கிறதே ஜூன் ஜூலை, அந்த டைமில் ஏன் மழை வரணும்? டே தினேஷ் நீயும் மாடா அப்படிதான் இருக்கு எனக்கு. ஏன்னா எதை நம்புறதுனே தெரில. Number 10. எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கேம் வச்சுக்கலாம். அந்த வீடியோ கேமில் வந்து கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் அவங்க எப்படி போகணுன்னு வந்து ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படி தான் நடப்பாங்க, அப்படி தான் போவாங்க. அவங்களால லிமிட்டடான கோட் பண்ணபடி தான் அவங்களால நடக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த கேரக்டரால் ஜம்ப் பண்ண முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். அப்படி இந்த 4 ஆப்ஷன் தான் நான் கொடுக்குறேன்னா அந்த 4 ஆப்ஷன் தான் அவங்களால பண்ண முடியும். கரெக்டாக சிமுலேஷன் தியரியும் 100% அப்படிதான். நம்ம எல்லாருமே ஒரு சிமுலேஷன்ல இருக்கோம், யாரோ நம்ம லைஃப் வந்து கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் நடக்கும். ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கப்போ இது நான் ரொம்பவே நம்பினேன். ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா இப்போ ஐ டோன்ட் பிலீவ் தட். ஸோ ஐ புட் இட் இன். அப்புறம் Number 11. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி நமக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கோம். ரீல்ஸில், யூடியூப்ல, ஃபோனில், நியூஸில் எல்லாத்துலேயுமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்திருப்பான். பட் அது ப்ரூவன் தான். ஒரு சைல்ட்ஸ் molester offender, best friends with Trump and many politicians and powerful people, Stephen Hawking, Bill Gates. இது வந்து அதை பற்றி இல்லை. இந்த தியரி என்னன்னா, எப்ஸ்டீன் மாதிரியே ஒருத்தன் வந்து இருக்கான் பார்க்கறதுக்கு, பட் அவன் பேர் வந்து பாம் பீச் பீட்டான் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். நான் எப்ஸ்டீன் கிடையாது, பட் எப்ஸ்டீன் கூட நான் வந்து இருந்திருக்கேன், ஒரு சில பார்ட்டிஸ்ல வந்து நான் இருந்திருக்கேன். பட் அவங்க பார்க்கறதுக்கு லிட்டரலி த சேம். ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவனை மாத்தின மாதிரி இருக்கும். ஷிட், லைட் ஆஃப் ஆயிடுச்சு guys. இஸ்ரேல் இஸ் லிசனிங் பிகாஸ் நான் வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். என்னோட லைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் வீடியோ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நான் இவங்க 2 பேரும் சேம் ஆளுன்னு தான் நினைக்கிறேன். யூ கேன் ஃபூல் மீ பாம் பீச் பீட் பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சேம் இடத்துல டேட்டூஸ் இருக்கும். அண்ட் எப்படி 2 பேரும் சேமாக இருக்காங்க, அப்புறம் எப்படி அவன் வந்து முன்னாடியே ஃபேமஸ் ஆகலை? ஏன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது தான் இவன் வெளியே வந்து நான் பாம் பீச் பீட், நான் வந்து எப்ஸ்டீன் கூட பார்ட்டி பண்ணியிருக்கேன் அண்ட் எப்ஸ்டீன் மாதிரியே இருப்பேன்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? அதுவும் பாம் பீச்சுன்ற இடத்துல இருக்கானா. அண்ட் அங்கே தான் எப்ஸ்டீனுக்கு வந்து பெரிய பங்களா இருந்துச்சு. திஸ் too many coincidences and there are no coincidences. இவ்வளோ பார்த்துனா இது நம்ப மாட்டேனா? ஆப்வியஸ்லி இவன் ஒரே ஆள் தான். சரிடா, இப்போ என்னதான்? Number 12. மண்டேலா எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்கிறேன். இது வந்து மைண்ட் பாக்லிங்காக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. இது வந்து ஆல்ரெடி நடந்ததாக நம்ம நம்பியிருப்போம், பட் இன் ரியாலிட்டி அது ரியலே கிடையாது. அதுதான் வந்து மண்டேலா எஃபெக்ட். கிட்கேட்டோட லோகோ எப்படி இருக்கும்? நடுவில் ஹைஃபன் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஐ 100% பிலீவ் ஹைஃபன் இருக்கும்னு சொல்லி என்ன ஏமாற்ற முடியாது. ஐ நோ வாட் ஐ சா. மெயின்லி லோகோஸ்க்கு தான் இது வந்து நிறைய பாப்புலரைஸ் ஆச்சு. பட் இது எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னா, நெல்சன் மண்டேலா தெரியும்ல, அவர் வந்து 80ஸ்லேயே வந்து அவர் இறந்துட்டதா வந்து நிறைய டிவியில் பார்த்தது, ஃபியூனரலுக்கு போனது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அவர் ரியலாக அவர் எப்போ இறந்தாருன்னா 2012 இறந்துருக்காரு. 2012 இதை பற்றி தெரியறப்போ எல்லாருமே வந்து இல்லை, இது 80ஸ்ல வந்து நெல்சன் மண்டேலா இறந்தாரு, ஐ ரிமெம்பர் டெல்லிங் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் அழுதது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த தியரி வந்து ஆரிஜினேட் ஆச்சு. ஹென்ஸ் த நேம் மண்டேலா எஃபெக்ட், இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்லி. Number 13. சரிடா, இப்போ என்ன? பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மைன்னு சொல்லி. Number 14. பிளேன் காணாம போனது அது ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி. பட் பிளேன்ல வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் இருந்தாங்க. ஸோ அதை ஹைஜாக் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. இது இன்னொரு மிஸ்ட்ரிலாம் கிடையாது, இது ஒரு கவர்மெண்டோட சதி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து இதை பத்தி நிறையவே நான் வந்து வண்டர் பண்ணியிருக்கேன். இந்த மலேசியன் பிளேன் எங்கே தான் போயிருக்கோம், பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள விழுந்திருக்குமா அப்படின்லாம் சொல்லி. சேம் கோஸ் டு டைட்டானிக். இந்த டைட்டானிக் வந்து சிங்க் ஆனது வந்து அதுக்கு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு. டைட்டானிக்கே கிடையாது, அது ஒலிம்பிக்னு இருக்க ஷிப் தான், ஆனால் பேரை மாத்திட்டாங்க. ஆர் இது அன்சிங்கபிள் ஷிப்னு சொல்லி அதை வந்து ஜிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய தியரிஸ் இருக்கு. பட் அதுவும் ஜூஸால தான் அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் இருக்கு. பிகாஸ் அங்கேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருந்தாங்க. அவங்க ஜூஸ் சொன்ன அந்த ஆர்டர்ஸ்க்குலாம் ஒத்துக்கல. அதனால வந்து ஓகே, அப்போ டைட்டானிக்ல ஏறுங்க, உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு பயணத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் தியரி. நான் ரெண்டுமே வந்து ஒரே மலேசியன் இதுவல்லையே போடுறேன். தினேஷ் நீயும் மாடா.
Number 15. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு இப்போலாம் வந்து டைம் வேகமாக போகிற மாதிரி இல்லை? பிகாஸ் எனக்கு அப்படி தோணுது. இப்போ வந்து ஸ்விட்சர்லாண்டில் வந்து சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து என்னன்னா ஒரு ஹைட்ரோ கொலாய்டர் மாதிரி, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி பெருசாக சுத்தம்ல, அதுதான் இது. இது மூலியமா வந்து டைம் வந்து ஃபாஸ்ட் ஆக்குறாங்க, ஸ்லோ ஆக்குறாங்க அப்படின்னு ஏதோ தியரி. I don't wanna get into it. ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜும் இல்லை, இது லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பேசினேன்னா என்ன சுட்டுருவாங்க. இதை பற்றி நிறைய பேச விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி விண்டோ பக்கத்தில் ஒரு பிஜன் உட்காந்துருக்கு. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். சர்னை வந்து எதில் போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ கூட 666ன்னு இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்ல ஒன்றும் இல்லை. இது நான் கொஞ்சம் மென்டல், இதுலேயே தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு பெரிய நன்றி. இது எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ஆக்வர்டான பர்சன்னா. சரி,